இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகத்துல மனிதன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய நாகரிகம் எப்படி இருந்தது அப்படின்ற கேள்விக்கு பதில்கள் இன்னமும் நிறைய கட்டுமானங்கள் மூலமாக தென்பட்டு தான் இருக்குது. ஐரோப்பாவில் கிறிஸ்துவிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டு காலத்துல இருந்து வாழ்ந்த மக்கள் தான் கிரேக்க நாகரிகத்தை சேர்ந்த எத்தெனியர்கள். இவங்க வாழ்ந்த காலப்பகுதியில இவங்களுடைய நாகரிக வளர்ச்சியை பறைசாற்ற மாதிரி இன்றளவும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம் தான் அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ். கிரேக்கத்துல ஏதென்ஸ் நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ் பெயர் எப்படியாக தோற்றம் பெற்றது? அக்ரோன்னா மலையுச்சி அப்படின்னு கிரேக்க மொழியில அர்த்தம், பொலிஸ்னா நகரம்னு அர்த்தம். குறிப்பாக கிறிஸ்துவிற்கு முன் 5ஆம் நூற்றாண்டுல எத்தனியர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையில நடந்த போர்ல வெற்றி பெற்ற எத்தனியர்கள் இந்த மலையுச்சியில தங்களுடைய வெற்றியை பறைசாற்ற விதமாகவும் தங்களுடைய நகர கட்டமைக்கும் விதமாகவும் பல்வேறு கட்டுமானங்களை இந்த மலையுச்சியில செய்தாங்க. குறிப்பாக இந்த மலையுச்சியில இருக்கக்கூடிய கட்டுமானங்கள்ல முக்கியமானதாக பார்க்கப்படுறது பார்த்தனோன். இக்டினாஸ் மற்றும் கலிக்ரேட்டஸ் எனப்படுகிற கட்டிடக்கலை நிபுணர்கள் இணைந்து கட்டிய எத்தனா எனும் கடவுளுக்கான கோயில் தான் இது. இந்த கோயிலுடைய கட்டுமானத்தினுடைய சிறப்பம்சமாக இருப்பது கிறிஸ்துவிற்கு முற்பட்ட அந்த காலத்திலேயே ரொம்பவும் சிமெட்ரிக்கலாக நேரான தூண்களோடு இந்த கட்டடமானது எழுப்பப்பட்டதுதான். அது மட்டும் இல்ல, இந்த கட்டடமானது முற்றுமுழுதாக மார்பிள்களால உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த கட்டடத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சிலைகளை பற்றி பேசும்பொழுது இதனுடைய வரலாற்றை பற்றியும் நம்ம கட்டாயம் பேசிதான் ஆகணும். அந்த காலத்துல இருந்த ஆட்சியாளரான பெரிக்கிளினுடைய நண்பரான ஃபீதியாஸ் அப்படின்ற ஒரு சிற்பக்கலை நிபுணர் தான் இந்த கட்டடத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிற்பங்களை செதுக்கினாரு. குறிப்பாக கிரேக்க புராண கதைகள்ல இருக்கக்கூடிய கடவுளரான ஜியோஸ், பொசைடன், அத்தேனா மாதிரியான கடவுளர்களுடைய சிற்பங்கள் இங்கே செதுக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த கோயில்ல இருந்த பல சிற்பங்களானது பிரிட்டிஷ் மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ்ல பார்த்தனோன் போலவே இன்னும் ஒரு சிறப்பம்சம் வாய்ந்த கட்டுமானமாக இருப்பது எரெக்தெனியான். இந்த கட்டுமானமுமே ஒரு கோயில் தான், ஆனா இது பொசைடன் மற்றும் அத்தேனாவுக்கான கோயிலாக சொல்லப்படுது. குறிப்பாக கிரேக்க புராண கதைகள்ல ஒருமுறை கடலினுடைய கடவுளான பொசைடன் மற்றும் நகர அமைப்பிற்குரிய கடவுளான அத்தேனா இருவருக்குமே ஒரு போட்டி இடம்பெற அந்த போட்டி இடம்பெற்ற ஒரு முக்கிய இடமாக இந்த இடம் சொல்லப்படுது. இந்த இடம் ஒரு கோயில் என்பதை தாண்டி இதுல ஒரு சிறப்பான மண்டபமும் அமைந்திருக்குது. இந்த மண்டபம் எதனால சிறப்புறுது அப்படின்னா, கிரேக்க வரலாற்று காலங்கள்ல ஒலிம்பிக் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரியான ஒரு கலாச்சார நிகழ்வாக அமைந்ததுதான் பனாத்தெனிக் ஊர்வலம் அப்படின்றது. இந்த ஊர்வலமானது நகர் முழுவதும் இடம்பெற்று இறுதியாக முடிவடையும் இடமாக எரெக்தெனியானுடைய இந்த மண்டபமானது அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ்ல இன்னும் நிறைய சிறப்பம்சம் வாய்ந்த கிரேக்க கால கட்டடக்கலையை பறைசாற்றும் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுல இன்னும் ஒரு சிறப்பான இடம் அப்படின்னா இந்த மலையுச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய இந்த நகரத்தினுடைய வாயில். இதனுடைய நுழைவாயிலானது பெரிக்கிள் அப்படின்ற அந்த ஆட்சியாளனுடைய ஆணைப்படி ரொம்பவும் சிறப்பான கலை நுணுக்கங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவிற்கு முன் 13ஆம் நூற்றாண்டுல இந்த மலையை சுற்றி கோட்டை சுவர்கள் எழுப்பப்பட்டிருந்தது. அந்த கோட்டை சுவர்களையும் இன்றளவும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸுக்கு வருடத்தினுடைய அனைத்து காலப்பகுதியிலுமே நம்ம பயணித்து பார்வையிட்டு கிரேக்க வரலாற்றை ரசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க அக்ரோபோலிஸினுடைய மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து 12 நிமிடங்கள் மட்டுமே நடந்தீங்கன்னா இந்த அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு போவதற்கு ரயில் போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து என்பதுமே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. சம்மர் கால பகுதியில நீங்க அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸுக்கு பயணிக்கணும் அப்படின்னா நீங்க இரவு நேரம் வரைக்குமே இங்க சென்று இங்க இருக்கக்கூடிய கட்டுமானங்களை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனா நீங்க வின்டர் சீசன்ல போறீங்க அப்படின்னா மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த இடம் திறந்திருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த இடம் ஒரு வருடத்துல ஜனவரி 1, மார்ச் 25, மே 1, ஈஸ்டர் சண்டே மற்றும் டிசம்பர் 25, 26 மாதிரியான தினங்கள்ல மூடிதான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய டிக்கெட்டுகளுடைய விலையானது 15 யூரோல இருந்து 30 யூரோ வரைக்கும் விற்கப்படுது. ஒரு வருடத்தினுடைய சில நாட்கள்ல இங்க பயணிக்கும் பொழுது இலவசமாகவே இந்த இடத்தை பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. மார்ச் மாதத்தினுடைய 6ஆம் தேதி, ஏப்ரல் 18, மே 18 மற்றும் செப்டம்பர் மாதத்தினுடைய இறுதி வீக்கெண்ட், அக்டோபர் மாதத்தினுடைய 28ஆம் தேதி மற்றும் விண்டர் கால பகுதியில் வரக்கூடிய 1வது மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸுக்கு இலவசமாக சென்று பார்வையிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அக்ரோபோலிஸ் ஆஃப் ஏதென்ஸ் இந்த ஒரு மலையுச்சி நகரம் இப்போ ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக இருப்பது மட்டும் இல்லாம வரலாற்று கால பகுதிகளில் மனிதன் எப்படியான நாகரிகத்தோடு வாழ்ந்தான் அப்படின்றதையுமே பறைசாற்றும் ஒரு வரலாற்று சான்றாகவுமே இன்னும் இருக்குது.